வணக்கம் மக்களே. எந்த பணமும் செலவு பண்ணாமல் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே செய்யக்கூடிய விஷயத்த நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சில நேரங்களில் நம்ம சில விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்ப்போம். அந்த நேரத்தில் அது நடக்காமல் போகிறதுனால ஒரு ஏமாற்றம் வரும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா அது விரக்தியாகவும் கோபமாகவும் மாறும். அது ஏமாற்றமாக இருக்கும்போதே அதை எப்படி சரி பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். நீங்கள் தனியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அலாட் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி நடந்த இந்த ஏமாற்றத்துலேருந்து நான் கற்றுக்க வேண்டிய 2 விஷயந்தான். என்னென்னா, ஒன்று வந்து அந்த ஏமாற்றத்தினால உங்களுக்கு அது நீங்கள் நினச்ச விஷயம் நடக்காதனால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலாம். அல்லது அதுலேருந்து நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஸோ நீங்கள் கண்ண மூடி உட்காந்து நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, முதல்ல இதிலேருந்து நான் கற்றுக்க வேண்டிய பாடம் எதாக இருந்தால் நான் கற்றுக்குறேன் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். சொன்னதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் ஏதோ ஒரு நல்லது இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்து என்ன செய்யணும்னா, உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். உதாரணமாக, உங்களுடைய இதயம் வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 தடவைக்கு மேலே துடிக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இயற்கையான காற்று கிடைக்குது சுவாசம் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி உடம்புல உங்களுடைய ஆரோக்கியத்தை வச்சுமே உங்கள் உடம்பை வச்சுமே நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட உங்களை சுற்றி இருக்கவங்ககிட்ட இல்லாத பல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். அதை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை நினச்சி மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்து நன்றி சொல்லணும். வெளியில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சத்தமாக உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் உட்காந்து சொல்லிட்டா போதும். அடுத்தது, எனக்கு நன்றி சொல்லலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் செய்யலாம். பாட்டு கேட்குறதோ, உங்கள் மைண்ட் எதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு நீங்கள் அந்த ஏமாற்றத்துலேருந்து வெளியே வரலாம். நன்றி மக்களே.